ஹலோ மக்களே, காலை வணக்கம். நான் பாட்டி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பாவக்காய்லாம் இருக்குது. பாவக்காய், சுண்டைக்காய்லாம் அறுத்துக்கலாம் வாங்க. பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இது என்ன பைத்திச்சா இல்லை வெம்புதான்னு தெரில. கந்தாட்டி நிறைய கொடுத்துருது. இது சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்துலேயே எப்படி காய்க்குது பாருங்கள். நம்ம வெயிலில் தண்ணி விடக்கூடாது. சாயந்தரம் 6 மணி, ஒரு 5:30 மணி 6 மணிக்காக தண்ணி விடலாம். பிஞ்சு நிறைய விடுது பாருங்கள். எவ்வளோண்டு பாருங்கள். 10-11 பாவக்காய். நான் அந்த பக்கம் 2 இருக்குது அத்தலாம் பாருங்கள். இங்கே 2 பாவக்காய் இருக்குது. நிறைய பாவக்காங்க இந்த தாட்டி பிஞ்சு நிறைய இருக்குது. சுண்டைக்காய் இருக்குது. சுண்டைக்காய் அறுத்துக்கலாம். சுண்டைக்காய் பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு இன்றைக்கி சமையலுக்கு நம்மளுக்கு காய் தோட்டத்தில் எடுத்தாச்சு. அன்றைக்கி நம்ம மாடியில் தோட்டம் வச்சாக்கா செடி நட்டு எந்த காய் ஒன்றாலும் போடலாம். நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையானது அன்றைக்கி சமைக்கலாம். எடுத்துன்னு போய் காத்தாச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் இருக்குது. எலுமிச்சம்பழம் அறுத்துக்கலாம் பாருங்க. நிறைய இப்போ தான் பிஞ்சு வைக்கிறாங்க. நிறைய எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அடுத்த காயாக இருக்குது. ஒன்று மட்டும் பைத்திருக்குது. நேற்று 2 அறுத்துன்னு போயிட்டேன் தேவைன்னு. ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் அறுத்துக்கலாம். நிறைய எலுமிச்சம்பழம் பூ இருக்குது. பூ பறிச்சிடலாம். ரோஸு குட்டி ரோஸு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அந்த பக்கம் மல்லி இருக்குது. போய் பறிச்சிட்டு வர. மல்லி பறிச்சிடலாம். மல்லி இன்றைக்கி ரொம்ப இல்லை. வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் அறுத்துக்கலாம். நேற்று 1/2 கிலோ கட்ட அறுத்துட்டேன். இன்றைக்கி கம்மியாக தான் இருக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 8 வெண்டைக்காய் தான் கிடச்சி. 2 வெண்டைக்காய். ஒரு 1/4 கிலோவுக்கு வந்துச்சு. இப்போ கீரை இருக்குது, கீரை எடுத்துக்கலாம். வாட்ரு கேனில் தான் வெண்டை செடி நட்டுருக்கேன். அதில் 4 விதை தூவி விட்டேன் இல்லையா, அந்த கீரைங்கள்லாம் இப்போ கழிச்சி எடுத்துடலாம். வெண்டை செடி இருக்கும், பார்த்து எடுக்கணும். ஒரே ஒரு வெண்டை செடி தான் முளைச்சிடுது. ரெண்டு செடி. பாருங்க, ஒரு கூடையில் 1/2 கட்டு கீரை கிடச்சிது. ஒரே ஒரு வாட்டர் கேன் தான். இதில் ஒரு வெண்டை செடி தான் இருக்குது. அது நல்லா மண் கலரி நம்ம மண்புழு உரம் போட்டு அனுப்பிச்சி விட்டோம்னா செடி ஸ்ட்ராங்காக நிற்கும். இதில் 2 செடி இருக்குது, 3 செடி இருக்குது. பார்த்து கலைக்கணும். இந்தமாரி நீங்கள் செடி நட்டுட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் கீரை தூவி விட்டுடுங்க. நம்மளுக்கு வீட்டுக்கு கீரையும் கிடைக்கும். பாருங்க, 3 செடி இருக்கா. இதை நல்லா மண் கலரிட்டு நம்ம மண்புழு உரம் போட்டோம்னா செடிங்க நல்லா வந்துடுவாங்க. இதெல்லாம் கழிச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரோஸும் மல்லி, பாவக்காய் பாருங்கள் கூட நிறைய அறுத்துட்டோம். சுண்டைக்காய், வெண்டைக்காய், அரைக்கீரை 2 கட்டு எடுத்துருக்கேன். இந்த கீரை வகைங்க வந்து நம்ம வெண்டை செடியோ கத்திரி செடியோ நட சொல்ல 4 கீரை விதை தூவிட்டோம்னாக்கா நம்மளுக்கு கீரைக்கும் கீரை கொடுக்கும், காய்கையும் காய் கொடுக்கும். கீரை எடுத்துகிட்டு நம்ம மண் கலரிட்டு மண்புழு உரம் போட்டோம்னாக்கா அந்த செடி நல்லா வளர்ந்து காய் கொடுக்கும் நமக்கு. இந்தமாரி நீங்களும் செடி நட்டு கீரை போட்டு நல்லா இயற்கையான காய்கறிங்களாம் சாப்பிடுங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.